என்ன பண்ணுறாரு, நர்மதாவுக்கு தேவையான வந்து எல்லா வந்து பொருட்களும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி அழகாக செட் பண்ணுறாரு வீட்டில். அதை பார்த்துட்டு ஏன்டி உங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரிலாம் செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம சாரதா. இங்கே பாருமா, அவர் செலவு பண்ண வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்னம்மா பண்ணுறது, இங்கே பாருங்க அத்தை, இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள் தான். ஏசின்றது கம்பல்சரி எல்லாத்துக்கும் வேணும்ல, அதனால தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக உங்கள் ரூமுக்கு மட்டும் போட்டுக்கலாம்ல, இதுக்காக தேவையில்லாமல் நர்மதா ரூமுக்கு அப்புறம் இன்னும் 2 ரூமுக்கும் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அத்தை, ஏசின்றது இப்போ இருக்க வெயில் காலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத்தை. அது மட்டும் கிடையாது, நர்மதா இருக்க ரூமு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அவளுக்கும், அவளும் படிக்கணும்ல அத்தை, அதனால தான் அவளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாமே புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது, ரேக்கு, அது மாதிரி சின்ன பீரோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்னடி எங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே, சரி விடுமா, அவர் ஆசைப்படுறாருமா, அவர்கிட்ட நான் வேணான்னு சொல்ல முடியலம்மா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, உன் வீட்டுக்காரரு 10 பைசா இல்லாமல் தானே இங்கே வந்தார், எப்படி வந்தது இவ்வளோ காசும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, அவர்கிட்ட கொஞ்சம் காசு வச்சுருந்தாரு அவரோட செல்ஃப் அக்கௌண்ட்டில், அந்த அந்த வந்து எடுத்து தான் வந்து இவ்வளவும் பண்ணிகிட்ருக்காரு, நான் சொன்னாலும் கேட்கலக்கா, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இது கூட இல்லைன்னா எப்படி வந்து காவேரி அப்படி சொல்லிகிட்ருக்காருக்கா அப்படின்னோடனே, இப்படிலாம் புருஷனை பொண்டாட்டி பண்ணி தானே அம்மாவை மயக்க வச்சுருக்கீங்க, அதனால தானே இப்போ வரைக்கும் உங்கள் 2 பேருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணின்னு இருக்குது, தலைமையில தூக்கி வச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா வேறு இப்படி பேசுகிறா, இவர் வேறு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து நர்மதா வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா சூப்பராக இருக்குக்கா ரூமு, மாமாவாக்கா இதெல்லாம் வாங்கினாரு, ஆமாடி அவர் தான் அக்கா, ஏசியில் சில்லு சில்லு சில்லுன்னு காற்று வருதுக்கா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. ஏங்க்கா மாமா திடீர்னு இப்படிலாம் மாற்றிருக்காரு, நான் நினச்சேன் நீங்கள் இருக்க ரூமுக்கு மட்டும் தான் வாங்குவார், எல்லாத்தையும் வாங்கினாரு நினச்சேக்கா, பார்த்தா என்னோட ரூமுக்கும் வாங்கியிருக்காருக்கா, எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னோடனே, காற்று வரல இல்லடி, நீ படிக்கணும்ல, அதனால தான் மாமா வாங்கியிருக்காரு அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாங்க வந்து காவேரியை. அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, நல்ல ஜாலியாக இருக்குக்கா, அக்கா எனக்குன்னு ஒரு குட்டி பீரோ வாங்கி வச்சிருக்காரு பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த பீரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, என் திங்ஸ்லாம் நான் இதிலேயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி அப்படியே வந்து நிகழ்ச்சி அடைகிறாங்க. நர்மதா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் அவள் ஏங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏங்க என்ன நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்களே, இவ்வளோத்துக்கும் காசு நிறைய ஆயிருக்கும்ல, ஐயோ அவ்வளோலாம் ஆகலை, எல்லாமே ஒரு சில வந்து பொருளை வந்து வந்து சின்ன சின்ன வந்து கார்டில் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு சில பொருளை கையில் கேஷ் கொடுத்த கார்டில் வாங்கியிருக்கலாம், அதுக்கு டியூ கட்டணுமே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, அதுக்குன்னு நான் வேலைக்கு போகாமல் இருக்கப்பறம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. சரி சரி, ஒன்றை கூலாக்கிறதுக்காக இன்னொரு விஷயமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இந்த வாயில் போடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து வாயில் கொடுக்குறாரு. ஏங்க என்னங்க இது, வேற என்ன, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் காவேரி, சாப்பிடு காவேரி சொல்லிட்டு ஊட்டி வீரர், போங்க எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எல்லா வேலையும் செய்கிறீங்கல்ல அப்படின்னோடனே, என்ன காவேரி நம்ம வீட்டுக்கு தானே வாங்கியிருக்கோம், இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம், நர்மதா எவ்வளோ சந்தோஷப்பட்டா பார்த்தல அப்படின்னா, ஆமாங்க அப்படின்றாங்க. சரி நான் ஊட்டி வீரேன்னா நீ சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. கங்காவுக்கு தாங்கவே முடியல, அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவர் இந்த டைமில் இருந்தால் என் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, இந்த டைமில் அவர் இல்லாமல் போயிட்டாரு, நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, அதனால தான் கிளம்பிட்டாரா, அப்போ கூட என் கூட வந்து அவர் இருக்கணும்னு தோணுச்சா, இப்போ திடீர்னு கிளம்பி போயிட்டார்ல அப்படி சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. நான் நினச்சி பார்த்துக்கிறாங்க. குமரன் கூட இருந்த நாட்கள், அவர் கூட இருந்த சந்தோஷங்கள் எல்லாமே நினச்சி பார்த்துக்கிறாங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுது. உடனே வந்து உன் அப்பா பற்றியா எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு, ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. அவங்க குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து சரிங்க நான் சாப்பிட்டுட்டேன், போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சாரதா வந்து நம்ம காவேரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடி இது, உங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இதெல்லாம் வாங்கி வந்திருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலடி, எதுக்குடி இதெல்லாம் அப்படின்னம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா, நான் பகலெல்லாம் உழைக்கிற, நைட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியாக தூக்கம் இல்லை, ஃபேனும் சரியாக ஓடுறதில்ல, அதை அவர் பார்த்துட்டு இருந்தாருமா, அதனால தாம்மா இவ்வளோ பண்ணியிருக்காரு, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருமா அப்படின்னோடனே, இல்லடி தம்பிக்கு ஏன் தேவையில்லாத செலவெல்லாம்மா, அவர் செலவாக நினைக்கலையாம்மா, அவர் குடும்பமாக நினைக்கிறாராம், அதனால் வந்து அவர்கிட்ட பேச முடியலம்மா அப்படின்னோடனே, என்னடி நீ இவ்வளோ சங்கடம் கொடுத்துட்ருக்காரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இதுக்கெல்லாம் கரண்ட் பில் அதிகமாக வரும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா, நீயும் காலிலேருந்து உழைச்சி ரொம்ப கஷ்டப்படுறம்மா, உனக்கும் நல்லா இருக்கும்ல, ஆமாடி ஆமாடி ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி பார்த்தியா அப்படின்றாங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு.